அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். பிஆர் வேலை பார்க்குறாங்க தாவேகா அப்படிங்கிறது இப்போ சமீபமாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்த டாஸ்மாக் கடை மூடல்னு சொல்லி செய்தி வரும்போது அங்கேருந்து அஃபீஷியல்ஸு சொல்கிறாங்க, திமுகவோட அஃபீஷியல் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது பிஆர் ஒர்க்கு, அப்போல்லாம் கிடையே கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ரூட் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்து ரீல்ஸ் போட சொல்கிறாங்கன்னு. உண்மையிலே பணம் கொடுத்தா ரீல்ஸ் போடுறாங்களா? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. இப்போ அரசு இத்தனை டாஸ்மாக் கடைகளை மூடுறோன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் நினச்சா ஒரு ஆர்டிஐயில் போட்டு அது எந்தெந்த டாஸ்மாக் கடைன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுங்கன்னு யார் வேணாலும் கேட்கலாம். அது நிச்சயமாக கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் உள்ள கடைகள்லாம் மூடி இருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்களே போய் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து வெறுமனே பிஆர் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அப்படி ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நடந்து வந்தாலே உலகமே உட்காந்து அதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் செஞ்சு தான் அந்த தாவேக அரசுக்கு வந்து விளம்பரம் தேடிக்கணுமா? அது ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் குறித்து அதனுடைய உரிமையாளர் ஜெகதீஷ், அவர் விஜய்க்கு நண்பர், விஜய் செல்லும் இடமெல்லாம் அவரும் செல்வார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விஜய்க்கு மிக மிக நம்பிக்கைக்குரியவர் ஜெகதீஷ். ஆனால் இன்றைக்கு அவர் இருப்பதே பல பேருக்கும் வந்து உறுத்துது. அதனால் பார்த்தீங்கன்னா ரூட் மாஃபியா அப்படின்லாம் வந்து ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. அப்படி ஒரு குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அது வந்து ஒரு மோசமான நிறுவனம் இல்லை. அந்த நிறுவனம்ங்கிறது ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட். அது நிறைய பேருக்கு புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சினிமா நடிகர், நடிகைகள், டைரக்டர்கள்லாம் ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கால்ஷீட் கொடுக்கறது, சம்பளத்தை வசூல் பண்ணுறது, சம்பளத்தை பேசுவது, இதுக்கு வந்து ஒரு தனிநபர்கள் வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு அவுட்டேட்டட். இன்றைக்கு அந்த வேலைகளை நிறுவனங்களாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒரு நிறுவனம் தான் ரூட்டு. அந்த ரூட்டு என்கிற செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் தான் விஜய், கீர்த்தி சுரேஷ் உட்பட பல நட்சத்திரங்கள் அதுக்குள்ளார இருக்காங்க. அதனுடைய உரிமையாளர் தான் ஜெகதீஷ். அதே நேரம் தாவேகா சார்பாக இயங்குகிற அந்த ஐடி விங்கும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவ்வளவு தான் ஜெகதீஷுக்கும் விஜய்க்குமான ஒரு உறவு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதோ ஒரு பெரிய மாஃபியா, இவர் ஒரு பயங்கரமான ஒரு இது வச்சுருக்காருங்கிற மாதிரி சித்தரிக்கிறதுலாம் அது ஒரு தவறான செய்தி தான். அதாவது உண்மை தெரிந்தே இவங்களை வந்து நம்ம அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில பேர் இப்படி வதந்தி பரப்புகிறாங்க. இன்னும் சில பேர் உண்மை என்னவென்றே தெரியாமல் இந்த வாட்ஸ்அப் அங்கங்கே பார்த்த தகவல்களை வச்சு இவங்க செய்தி பரப்புகிறாங்க. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கோம். ஓகே சார். அது மாதிரி பார்க்கும்போது இந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் அங்கே ஒன்று பேசினார், அதுக்கப்புறம் அவர் கூட நிற்குமோ ஒன்று பேசினார். இப்போ வந்து பார்த்தா விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்களா அமமுக? அதாவது அமமுக எம்எல்ஏ காமராஜை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் அப்போவே அவர் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டார். அது பணமா, பதவியா, வேற ஏதாவது ஆசை காட்டப்பட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் காமராஜை பொறுத்தவரை தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தான் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தது. கையெழுத்து போட்டதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் அவர் கையில் ஒரு பச்சை கயிறு இருக்கும், அது அவர் தான். அது ஒரு இஷ்யூவாக மாறும்போது இது ஒரு பழைய வீடியோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரன் அதை ஏஐ வீடியோன்னாரு. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு முரண்பாடு இருந்தது. அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்பவன் போயிட்டு வந்து டிடிவி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. காமராஜுக்கு நான் ஃபோன் போட்டேன், என் ஃபோனை அவர் எடுக்கலை, ஒருவேளை குதிரை பேரம் நடந்திருக்குமோன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ராஜ்பவனில் போய் ஒரு கடிதம் கொடுத்தாருல, அது இப்போயும் நீங்கள் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் நானே கூட போட்டிருக்கேன். அந்த கடிதத்தில் உள்ள காமராஜ் கையெழுத்துக்கும் அஃபிடேவிட்டில் வேட்புமனு தாக்கல் ஒரு அஃபிடேவிட் இருக்குல்ல, அதில் காமராஜ் போட்ட கையெழுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேட்புமனு தாக்கலில் உள்ள கையெழுத்து போலியாக இருக்குமா, அல்ல இவர் போட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுற லெட்டரில் இருக்கிற கையெழுத்து போலியாக இருக்குமா? அப்போ தினகரன் காட்டிய லெட்டரில் இருக்கிற காமராஜ் கையெழுத்து தான் போலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ காமராஜை அவங்க கேப்சர் பண்ணி கொண்டு வந்துட்டார். என் கணிப்பு என்னன்னா, மன்னார்குடியில் காமராஜ் குடும்பத்தை ஏதாவது ஒரு வகையை லாக் பண்ணி அதன் மூலமாக காமராஜர் ராஜ்பவனுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இல்ல நான் கையெழுத்து போடலங்கிற மாதிரி இவருக்காக அவர் நடிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இப்ப ராஜ்பவன் முன்னாள் காமராஜ் பேசியது எல்லாம்
உண்மையான விஷயமாக இருக்கும் பட்சம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மாற்றி பேசணும். அதெல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் காமராஜர் கட்சியில் இருந்து நீக்கிட்டார். அப்போ என்ன தெரிஞ்சு பாருங்க, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ. சட்டசபையில் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பேசிட்டா இருப்பாடு. நீங்கள் அன்னைக்கு சாயந்தரம் கூட கூப்பிட்டு என்னையா அப்படி பண்ணிட்டேன்னு கேட்டால் அவர் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு. அவரை கட்சியை விட்டே நீக்கிற அளவுக்கு இவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவரை ரொம்ப நாள் நம்ம கையில் வச்சுக்க முடியாது, சார் எனி டைம் எஸ்கேப் ஆகிடுவார்னு தெரிஞ்சு தான் அவர் கட்சியை விட்டு நீக்கிறார். அநேகமாக நாளை மறுநாள் காமராஜ் வந்து தாவேகாவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா ஒரு ஒற்றை சட்டமன்ற உறுப்பினர், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர், அவர் யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு தாவேகா பக்கம் போயிடுவார். அதனால் அவர் ஏதோ ஒரு வகையில் டிடிவியால் வந்து ஒரு அழுத்தத்துக்கும் மிரட்டலுக்கும் உள்ளானதால் அவர் மாற்றி பேசினார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கோட் சூட் அணிந்த ஒரு முதலமைச்சர் எல்லாரும் பார்த்துதான் கேட்குறாங்க. சரி, ஒரு நாளைக்கு போட்டிருப்பாருங்க, அந்த செரோமனிக்காக போட்டிருப்பாரு, இல்லை அடுத்த நாள் பதவியேற்பு முடிச்சு முதல் நாள் சட்டமன்றத்துக்கு வராரு அப்படின்ட்டு. பட் இப்போ தொடர்ந்து அதான் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணுது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம பார்த்து பழகுனது அந்த வெள்ளை வேட்டி சட்டை, இல்லைனா மேக்ஸிமம் போனால் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு பேண்ட் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது என்ன புது அணுகுமுறையாக இருக்குது அப்படின்றது இல்லை. அது அரசியலே அவர் வந்து ஒரு புதுசாக மாற்றணும்னு நினைக்கும் போது அதை உடையையும் மாற்றுறாரு. அதை நம்ம கருத்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொருத்தருக்கும் உடை அணிவதற்கான சுதந்திரம் இருக்குது. ஏன்னா அது முதலமைச்சருக்கும் உண்டு. அதை வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே சட்டசபையினுடைய கண்ணியத்தை குலைக்கிற மாதிரி அவர் உடை அணிந்திருந்தா நம்ம அதை பற்றி விமர்சிக்கலாம். டிஷர்ட் கூட இப்போ உதயநிதி எல்லாம் ரெகுலராக தானே போட்டுட்டு இருந்தாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கா பேண்ட்டு, அரை பேண்ட்டு, ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். இவர் கோட் சூட் தானே போட்டுட்டு வந்திருக்காரு, அது தவறு கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வழக்கமான அரசியல் இருக்குல்ல, அதிலிருந்து முற்றிலுமாக மாற்றணும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அதே நேரம் இன்னொரு சின்ன ஒரு நெருடலான விஷயம் என்ன அப்படின்னா, இது தனக்கு பொருத்தமாக இருக்கும் அல்லது வந்து இந்த மாதிரி வந்து இந்த அரசியலை மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோட் சூட் போடுறாரா, அல்லது யாராவது ஜோதிடருடைய ஆலோசனையின்படி நீங்கள் கருப்பு கோட்டு தான் எப்போதும் போட்டிருக்கணும், அப்போ தான் ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு யாராவது ஆரூடம் சொல்லி அதை கேட்டு இப்படி போடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அதற்கு ஜோசியம் காரணமாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்க முடியாது. அதிமுக பிளவு பற்றி பேசும்போது ஒரு பக்கம் வந்து லீமா ரோஸ் அவங்கள பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பணம் வந்து 50 கோடிக்கு மேலே கொடுக்குறாங்க ஒரு எம்எல்ஏக்குன்னெலாம் சொல்லும்போது, அவங்க இப்போ தான் கட்சியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சீட்டு கொடுத்து அவர் ஜெயிக்கவும் வச்சு இப்போ அவங்களே அதிமுக பிளவுக்கு காரணம்ன்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக பிளவுங்கிறது எதிர்பார்த்தது தான். என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு திராவிட கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு பாஜகவுடைய பி டீமாக அது மாறிடுச்சு. ஒரு மதவாத கட்சியை தமிழ்நாட்டுக்குள் தூக்கி சுமக்கிற அதிமுக வந்து தமிழ்நாட்டில் இனி இருக்கக்கூடாது, அதுதான் உண்மை. ஸோ அதனுடைய அழிவும் வீழ்ச்சிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லீமா ரோஸ் என்பவர் ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர உண்மையான அவர் மட்டுமே காரணம் கிடையாது. என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் நன்றாக சம்பாதித்து பணத்தை சேர்த்து வைத்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் கடந்த 5 வருடமாக வருமானம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த தேர்தல் மீண்டும் தங்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்க நம்பினாங்க. எடப்பாடி எடுத்த சில முடிவுகள் அவர்களுடைய ஆசைக்கு வந்து மண்ணள்ளி போட்டுருச்சு, அதுதான் உண்மை. ஸோ இப்போ இவங்க என்ன நினச்சாங்க, தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து நம்ம கூட்டணி அமைச்சரவைக்குள்ளே போயிட்டா மீண்டும் அதிகாரம் வசப்படும், நம்ம கஜானாவை ரீஃபில் பண்ணிக்கலான்னு அவங்க நினச்சாங்க. அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கலை. அந்த கோபம் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய பிளவுக்கே காரணம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியுடைய விசுவாசியாக இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு வேலுமணி பின்னால் வரமாட்டார். அவருக்கு நீங்கள் எதையாவது காட்டணும், இத்தனை கோடி தரேன் அத்தனை கோடி தரேன்னு ஆசை காட்டணும். அந்த ஃபண்டிங் வந்து லீமா ரோஸ் மூலம் நடப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்ட்டினுடைய மனைவி, அவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பச்சைமுத்துடைய ஐஜேகேயில் போய் சேர்ந்தாங்க. கரெக்டாக தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுகக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதிமுகவில் 50 வருஷமாக உழைச்சவன்லாம் எங்கேயோ இருக்கான். முந்தானேத்து கட்சிக்கு வந்த லீமா ரோஸ்க்கு எடப்பாடி வந்து லால்குடி தொகுதியை கொடுக்குறாரு அப்படின்னா, அதே லீமா ரோஸ் வந்து அதிமுகவை வந்து இந்த மாதிரி உடைப்பதில் வந்து என்ன தவறு இருக்க முடியும்? நீங்களே பணத்துக்கு ஆசைப்படுத்தானே அந்த சீட் கொடுத்தீங்க. அப்போ அதே பணத்தை வாங்கிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு கட்சியை உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எடப்பாடி நிலைமை என்ன சார்? ஏன்னா ஏற்கனவே 10 தோல்வி அந்த விஷயங்கள பேசுகிறாங்க. இன்றைக்கி அவர் வெளியில் வரும்போதே மொத்தமாக கலங்கி போய் தான் வந்தார். இதை தாண்டி வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணது, கடுமையாக உழைச்சது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் கூட அவ்வளோதுக்கு போனல, இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார்.
பட் இன்னைக்கு அவர் ஓரங்கட்டப்பட்டாரு அப்படின்ற செய்தியும் வரும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய நிலைமை? அதான் ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நீங்க துரோகம் பண்ணீங்க, இன்றைக்கு உங்களுக்கு துரோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ சசிகலா வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ அது தெரியாது. ஒரு இக்கட்டான நேரத்தில் கட்சியையும் ஆட்சியையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க சிறைக்கு போன பிறகு நீங்கள் துரோகியாக மாறி இன்றைக்கி அந்த கட்சியை நீங்கள் கைப்பற்றிட்டீங்க. யாரை நம்பி கைப்பற்றினீங்க? விஜயபாஸ்கரையும் சிவி சண்முகத்தையும் வேலுமணியையும் நம்பி இப்படி ஒரு வேலையை நீங்கள் பார்த்தீங்க. முதலமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு நீங்கள் எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி சம்பாதித்தீங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை வீழ்த்துறதுக்கு நினைக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கணும். யாருக்கும் அடிபணியாத அடங்காத தலைவராக இருக்கணும். அவரால் தான் கட்சியையும் காப்பாற்ற முடியும், அடுத்த கட்ட தலைவர்களையும் வந்து கைக்குள்ளே வச்சுக்க முடியும். ஆனால் எடப்பாடிங்கிறவர் ஒரு பலவீனமான தலைவர். நீங்கள் வந்து பல லட்சம் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சியை போய் பாரதிய ஜனதா கிட்ட போய் ஒரு அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை எப்படி மக்கள் மதிப்பாங்க? அடுத்த கட்ட தலைவர்கள் உங்களை எப்படி மதிப்பாங்க? ஸோ அந்த பலவீனமான எடப்பாடியுடைய தன்மையும் தான் இன்றைக்கி அவரை யார் வேணாலும் எதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக இருந்தால் யாருக்காவது வந்து அவரை எதிர்க்கிற எண்ணமோ குரலோ எழும்புமா? ஏன் வெளியே போய் பேட்டி கொடுத்துருப்பாங்களா? கொடுக்க முடியுமா? ஜெயலலிதாவால் முடிந்தது ஏன் எடப்பாடியால் முடியலை அப்படின்னா, ஜெயலலிதா வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் தான் ஒரு இரும்பு மனுஷிங்கிறத நிரூபித்தாங்க. ஆனால் இவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நான் ஒரு பலவீனமான தலைவர் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். அது இன்றைக்கு அவரையே காவு வாங்கிடுச்சு. அதுதான் உண்மை. இப்போ கண்டிப்பாக ஆனால் இவங்க வெளியில் வந்த இவங்க பண்ணுற சூழ்ச்சினால மொத்தமாக வெளியே உடஞ்சிருவாங்களா? அதாவது சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத வச்சு தான் இது அடுத்த கட்ட நகர்வையே நம்ம கணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 47 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. 33 எம்எல்ஏக்கள் தனியாக வந்தால் அவர்களுடைய பதவியும் தப்பிச்சிரும். இப்போ அவங்க தனி அணியாகவோ அல்லது நாங்கள் தான் உண்மையான அதிமுகங்கிற பேர்லையோ சட்டசபையில் இயங்க முடியும். அதை வச்சே கட்சியையும் அவர்கள் கைப்பற்ற முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் 33 பேருக்கு குறைவாக இருக்கீங்க, 30 பேர் இருக்கீங்க, 31 பேர் இருக்கீங்கிற காரணத்தின் அடிப்படையில் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் கட்சிங்கிறது எடப்பாடி கையில் தான் இருக்கும். ஏன்னா இவர்கள் பதவி இழந்தவர்கள், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சட்டம் இதைத்தான் சொல்லுது. ஆனால் இப்போ சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தாவேகா போட்டியிட்டு தேர்வான ஒருத்தர் தானே. அவர் வந்து எல்லா கட்சிக்கும் பொதுவானவராக இருப்பார் என்று எதிர்பார்த்தாலும் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. அதுக்கடுத்து இந்த கலகம் செய்த அந்த கூட்டம் வந்து தாவேகாவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பதவியை இவங்க பறிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன செய்ய போகிறாருங்கிறத வச்சு தான் இந்த 2 அணியில் யாருடைய கை ஓங்க போகுதுங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, திமுக அதிமுக கூட்டணி வந்து பொருளின்னு சொன்னாங்க. இன்னைக்கு திருமாவர்கள் சொல்கிறாரு, வெளியில் வந்த சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த சிபிஐ சிபிஎம்மில் இருக்கக்கூடிய முக்கியமான தோழர்களும் சொல்கிறாங்க. அப்போ அது உண்மையாக நடந்து தான் இருந்திருக்கு. உண்மையாக நடந்தது தான், அது 100% உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பொய்யாக இருந்தால், இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி அதை பற்றி பேசுவாரா? கரெக்டாக அவரே முதல்ல ஓப்பன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் அப்படியெல்லாம் சொல்லலைன்ட்டு அவரையே மாற்றியெல்லாம் பேச வச்சாங்க. இன்னைக்கு திருமாவளவன் பேசுகிறாரு, பலரும் பேசுகிறாங்க. அப்படி ஒரு முயற்சி நடந்தது, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவு அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமாவளவனை முதல்வராக்கி 2 கட்சிகளுமே வந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமும் நடந்தது. அது கடைசி நேரத்தில் அது நடக்கலை, அதுதான் உண்மை. இவர்கள் என்னதான் மூடி மறைத்தாலும் உண்மை ஒரு நாள் வந்து தானே தீரும். ஓகே, இப்போ பாஜக அங்கேருந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க? ஏன்னா வந்துட்டு இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இவர் மின்னல் வேகத்தில் வந்து முதல்வர்கள் முன்னேறி போயிட்டு இருக்காரு. அவங்க அங்கேருந்து என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க? அதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொங்கு சட்டசபை அந்த சூழல் உருவானதை வைத்து அவங்க கவர்னர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம்னு நினச்சாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய அடிமையான அதிமுகவை ஆட்சியில் உட்கார வைத்து திமுகவை வைத்து ஆதரிக்க வைப்பதுன்னு ஒரு பிளான் போட்டாங்க. அது நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் பாஜக இப்படியெல்லாம் மூவ் பண்ணுவது தெரிஞ்சுதான் கடைசி வரை பார்த்திங்கன்னா பிடி கொடுக்காமல் இருந்த திருமாவளவனே தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அதே மாதிரி ஐயுஎம்எல் முதல்ல வந்து நாங்கள் திமுக விட்டு வரவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவர்கள் திமுகவே பாஜகவுடைய அசைன்மெண்ட்டுக்கு தலையாட்டிடுச்சுன்னு தெரிஞ்சவனை
அவங்களும் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. மொத்தத்தில் பாஜகவுடைய எண்ணம் ஈடேறவில்லை. அதனால இப்போ வந்து ஒரு மௌன பார்வையாளராக இருப்பதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதெல்லாம் அந்த ஒத்த ஓட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு உறுப்பினரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட முடியும்? அதனால வெறுமனே ஒரு பார்வையாளராக மட்டும் இருப்பதை தவிர வேற வழி இல்லை. ஓகே, இப்போ நிறைவா ஜனநாயகன் படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் வருதுன்னாங்க. இப்போது வந்து லீக்கும் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அமேசான் பிரைம் திரும்ப இறங்கி வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை கொடுங்கன்னு கேட்குற மாதிரிலாம் செய்திகள் பார்க்குறோம். எந்த அளவுக்கு உண்மை அது? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதுதான் உண்மையான விஷயம். நான் காலையில் கூட கேவியின் தரப்பில் பேசினேன். அன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கு அந்த கேவியினுடைய தயாரிப்பாளர் வரும்போது வழக்கம் போல் ஊடகங்கள் மைக்கை நீட்ட ஃபியூ வீக்ஸில் வந்துடும், நான் வந்து சென்சாரோட அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. எல்லாத்துக்கும் மேலே இப்போ தணிக்கைத்துறையினுடைய சேர்மன் மாற்றப்பட்டிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அவங்கள இன்னும் சந்திக்கவே இல்லை. அநேகமாக இன்னும் 2 நாட்கள் அப்படி ஒரு சந்திப்பு நடந்து சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள் அளவில் அந்த மட்டத்தில் பேசப்படுற செய்தி என்ன அப்படின்னா, மே 28 படம் ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் அதுக்கு ரெடியாகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதுதான் நிலவரம். அதுவும் உறுதி இல்லை. ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்தால் மே 28. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதும் வரும்ன்றது இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு அப்படி வருமாங்கிறது தெரியல. அது சட்டப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதும் தெரியல. அது வந்தால் தான் சொல்ல முடியும்.